எல்லோருக்கும் ஸ்வாஸ் கிச்சனின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம சைனீஸ் ரோல்ஸ் மற்றும் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம். வாங்க போலாம். முதலில் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்த்துடுவோமா? அரைச்ச இறைச்சி, உங்களுக்கு பிடித்த இறைச்சி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. உப்பு, துருவிய மிளகு, லீக்ஸ், ரோல் சுத்துற தட்டு. எந்த கடையிலும் வாங்கலாம், இது எல்லா கடையிலும் கிடைக்கும். அரைச்ச இறைச்சியில் துருவிய மிளகு, உப்பு மற்றும் சிறிதாக நறுக்கிய லீக்ஸ் எல்லாவற்றையும் போட்டு நன்றாக பிசைந்து விட்டு இப்போ சட்டியை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி சூடாக விடவும். அடுத்து ரோல் சுத்தி எடுப்பதற்கு கோதுமை மாவில் தண்ணீர் விட்டு ஒட்டுவதற்கான பசை தயாரிக்கவும். இப்போ ரோல்ஸ் தட்டை தனியாக ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து பிசைந்து வைத்த இறைச்சியை வைத்து இப்படி சுற்றி மாவு பசையால் ஒட்டி எடுக்கவும். இறைச்சியை கொஞ்சமாக வைக்கவும், அப்போதுதான் அவிந்து ருசியாக இருக்கும். சாப்பிடும்போது மொறு மொறுன்னு கடிபட ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிவிட்டது. இப்போ இதில் சுற்றி வைத்த ரோல்ஸை 2 அல்லது 3ஆக போட்டு பொரித்து எடுக்கவும். 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிய விடவும். அப்போதுதான் இறைச்சி அவிந்து வரும். அடுத்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள். முதலில் வடித்து வைத்த சாதம், முட்டை, உப்பு, சிறு துண்டுகளாக வெட்டிய கேரட், கிரீன் பீன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ அரிசியை கழுவி அடுப்பில் வைத்து சாதத்தை வடித்து வைத்து ஆற விடவும். அடுத்து அடுப்பில் சட்டியை வைத்து சூடாக்கி சிறிது எண்ணெய் ஊற்றி வெட்டி வைத்த மரக்கறியை போட்டு வதக்கி கொஞ்சம் வதங்கியவுடன் கரையில் ஒதுக்கிவிட்டு நடுவில் எடுத்து வைத்த முட்டையை உடைத்து ஊற்றி உப்பு, துருவிய மிளகு போட்டு கிளறி பொரிய விடவும்.
இந்த நிலையில் வடித்து வைத்த சாதத்தை போட்டு சோயா சாஸ், சிசமி ஆயில் போட்டு கிளறி இறக்கவும். இப்போ சூடான சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் சைனீஸ் ரோல்ஸ் தயார். நீங்களும் சமைத்து ரசித்து ருசியுங்கள். இந்த சுவாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.